ஹாய் 9:15க்கு டேட்டா எந்த மாதிரி இருக்கும்? ஒரு ஸ்டாக்கை சூஸ் பண்ணுறதுல நிறைய டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது. ஒரு ஸ்டாக்கை எப்படி சூஸ் பண்ணுறதுன்னு தெரியல. இதுக்கான சொல்யூஷன் சொல்கிற மாதிரி ஒரு வீடியோ போட சொல்லி நீங்களாம் ரெக்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்க. நீங்களாம் ரெக்வெஸ்ட் பண்ண மாதிரியே இன்றைக்கி இந்த வீடியோவில் 9:15க்கு டேட்டா எந்த மாதிரி இருக்குது அப்படின்னும், இந்த 9:15 அப்டேட் வந்து நம்மளோட P&Lல எப்படி ரெஃப்ளெக்ட் ஆகுது அப்படிங்கிறதையும் தான் பார்க்க போகிறோம். ஓகே, இன்றைக்கி நமக்கு என்னென்ன டேட்டாஸ் ஃபஸ்ட்டு அப்டேட் ஆகிருக்கு அப்படின்னு செக் பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வேதாந்தா லிமிடெட் இருக்குது. வேதாந்தா லிமிடெட் வித் 480 CE, 500 CE, 470 CE, 490 CE இப்படியான டேட்டாஸ் இருக்குது. நம்ம நேற்றைக்கான வீடியோவில் நம்ம சொல்லியிருந்தோம், நாளைக்கும் வேதாந்தா லிமிடெட்டில் இதே டேட்டா கண்டினியூ ஆச்சு அப்படின்னா நீங்கள் வந்து பிளைண்டாக அதில் ட்ரேட் எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. அப்போ வேதாந்தா லிமிடெட்டில் இன்றைக்கி நமக்கு 470 ஃபஸ்ட் டார்கெட்டு, 480 செகண்ட் டார்கெட்டு, அப் டு 490 500 வரைக்கும் அதோட ஸ்டாக் வந்து புல்லிஷாக தான் இருக்குது. நம்ம இன்றைக்கி ஓப்பன் ஆன ப்ரைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா 479 ஓப்பன் ஆகிருக்கு. அதோட ஹை ப்ரைஸ் 483 வரைக்கும் போயிருக்கு. அதோட லோ ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 473 வரைக்கும் போயிருக்கு. இதுக்காக தான் நம்ம வந்து ஆஃப்டர் 9:15 நீங்கள் ட்ரேட் எடுக்கணும் அப்படின்னு சொல்கிறது. ஆஃப்டர் 9:15 நீங்கள் ட்ரேட் எடுத்திருந்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் இன்றைக்கி ஒரு 10 பாயிண்ட்ஸ் நீங்கள் கேதர் பண்ணியிருந்துருக்கலாம். ஏன்னா அதோட லோ பாருங்க, லோ 473 வரைக்கும் போயிருக்கு. அதுக்கப்புறமா தான் உங்களுக்கு 483 வரைக்கும் அப் மூமெண்ட் கொடுத்துருக்கு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த டேட்டா யூஸ் பண்ணி இன்றைக்கி நம்மகிட்ட டேட்டா கற்றுக்கிட்ட ஒருத்தங்க வந்து 250 குவான்டிட்டி ட்ரேட் பண்ணி 750 ருபீஸ் ப்ராஃபிட் எடுத்திருக்காங்க. 250 குவான்டிட்டி ட்ரேட் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இதில் எவ்வளோ அமௌண்ட் தேவைப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 24,000 ருபீஸ் தேவைப்படுது. 24,182.50 ருபீஸ் தேவைப்படுது. அவங்க வந்து ப்ராஃபிட்டை புக் பண்ணிட்டாங்க. அதே இது அவங்க 490 டார்கெட்டுக்கு இன்னும் ஹோல்ட் பண்ணி வச்சுருந்தாங்க அப்படின்னா இன்னும் நல்ல ப்ராஃபிட் வந்து கிடச்சிருந்துருக்கும் அவங்களுக்கு. அதனால தான் நம்ம ஒவ்வொரு வீடியோலையுமே எஸ்எல் ட்ரையல் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி ரிப்பீட் பண்ணிகிட்டே இருக்கிறோம். எங்கே பை பண்ணியிருக்காங்க அப்படின்னு செக் பண்ணி பார்க்கலாம். அதில் எந்த டீட்டெயில்ஸ் இல்லை. சரி, ஓகே, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நீங்கள் எல்லாம் காலையிலே வீடியோ வந்து கேட்குறீங்க. ஆனால் நம்ம வந்து அந்த டைமில் ட்ரேடில் இருக்கிறதுனால மட்டும்தான் காலையிலே வீடியோ வந்து அப்டேட் பண்ண முடியலை. ஸ்டாக் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு பஞ்சாப் நேஷ்னல் பேங்க் வித் 110 PE, 100 PE, 105 PEன்னு 3 டேட்டாஸ் இருக்குது. அப்போது பஞ்சாப் நேஷ்னல் பேங்க்கில் 110 ஃபஸ்ட் டார்கெட்டு, 105 செகண்ட் டார்கெட்டு, 100 தேர்ட் டார்கெட்டு. இது பிலோ 200 ருபீஸ் ஸ்டாக் தான். ஆனாலும் ரெஃபரன்ஸ்க்காக செக் பண்ணி பார்க்கலாம். ஓப்பன் ஆனதே பாருங்கள் 107 ஓப்பன் ஆகிருக்கு. ஆனால் இது பியரிஷ் மூவ்மெண்ட் தான் கொடுக்கும் அப்படிங்கிறது வந்து அதோட லோ ப்ரைஸ் பார்த்தாலே உங்களுக்கு நல்லாவே தெரியும். 103 வரைக்கும் அதோட லோ ப்ரைஸ் போயிருக்கு. அப்போ செகண்ட் டார்கெட் வந்து ஹிட் ஆகிடுச்சு. நீங்கள் வந்து 100 டார்கெட்டில் அலர்ட் செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா பிலோ 100 போகும்போது உங்களுக்கு வந்து நோட்டிஃபை ஆகும். நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி ட்ரேட் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு ஸ்டாக் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நிமிஷம், நெக்ஸ்ட்டு செயில் இருக்குது. செயில் வித் 140 CEன்னு ஒரு டேட்டா இருக்குது. வேறு எந்த டேட்டாவும் இருக்குதான்னு செக் பண்ணி பார்க்கலாம். வேறு எந்த டேட்டாவுமே இருந்த மாதிரி தெரியலை. அப்போ செயிலில் வந்து 140 தான் நமக்கு இன்றைக்கி டார்கெட்டு. ஓப்பன் ஆன ப்ரைஸ் பாருங்கள் 135 ஓப்பன் ஆகிருக்கு. அதோட ஹை ப்ரைஸ் 137 வரைக்கும் இப்போ வரைக்கும் போயிருக்கு. 140 வரைக்கும் புல்லிஷாக தான் இருக்கும். நீங்கள் டார்கெட் கூட செட் பண்ணி பார்த்துக்கலாம். நம்ம சார்ட்டில் செக் பண்ணி பார்க்கலாம். சார்ட் ஓப்பன் பண்ணிக்கிறேன். பார்த்தீங்கன்னா பேசிக்காக இது வந்து 1 மினிட் கேண்டில். நம்ம வந்து இதை 15 மினிட்ஸ் கேண்டிலாக மாற்றிக்கலாம். 15 மினிட்ஸில் செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து புல்லிஷ் மூமெண்ட்டுங்கிறது உங்களுக்கு கிளியராகவே தெரியுது. டேட்டா எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத நீங்கள் ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு ஸ்டாக் பார்க்கலாம். நெக்ஸ்ட் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா டாடா ஸ்டீல் இருக்குது. டாடா ஸ்டீல் வந்து லெஸ் ப்ரீமியம் இருக்கிறதுனால நம்ம அதை செக் பண்ண போகிறது இல்லை நேற்றை மாதிரி. நெக்ஸ்ட்டு நேஷ்னல் அலுமினியம் இருக்குது. நேஷ்னல் அலுமினியம் வித் 200 CEன்னு ஒரு டேட்டா இருக்குது. அப்போ நேஷ்னல் அலுமினியமில் 200 தான் டார்கெட்டு. ஓப்பன் ஆன ப்ரைஸ் பாருங்கள் 195 ஓப்பன் ஆகிருக்கு. அதோட ஹை ப்ரைஸ் 197 வரைக்கும் போயிருக்கு. நம்ம இப்போ செக் பண்ணுற எல்லா ஸ்டாக்குமே நான் வந்து அதோட டார்கெட்டில் அலர்ட் செட் பண்ணி வச்சுக்கிறேன். ஒன்ஸ் அது நோட்டிஃபை ஆனதுக்கப்புறமா நான் உங்களுக்கு இன்னொரு வீடியோ வந்து மிடில் ஆஃப் த டைமிங்கில் கொடுக்க ட்ரை பண்ணுறேன். மேக்ஸிமம் கொடுக்குறேன். நெக்ஸ்ட்டு ஸ்டாக் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கிராம்ப்டன் இருக்குது. கிராம்ப்டன் வித் 450 CEன்னு ஒரே ஒரு டேட்டா மாத்திரம் இருக்குது. வேறு எந்த டேட்டாவுமே இல்லை. அப்போ கிராம்ப்டனில் 450 தான் நமக்கு டார்கெட்டு. கிராம்ப்டன் ஸ்டாக் இன்றைக்கி ஓப்பன் ஆன ப்ரைஸ் பாருங்கள் 441 ஓப்பன் ஆகிருக்கு. அதோட லோ ப்ரைஸ் 439 வரைக்கும் போயிருக்கு.
ப்ரீவியஸ் ஸ்விங்கை நீங்கள் ஸ்டாப் லாஸாக செட் பண்ணி கூட நீங்கள் ட்ரேட் எடுத்துக்கலாம். அதோட ஹை ப்ரைஸ் பாருங்கள் 446 வரைக்கும் போயிருக்கு. இன்னும் நமக்கு டைம் இருக்குது 450 டார்கெட் ஹிட் ஆகிறதுக்கு. நீங்கள் மார்னிங்கே டேட்டா யூஸ் பண்ணி ட்ரேட் எடுத்திருந்தீங்கன்னா கூட ஆல்மோஸ்ட் இப்போ உங்களுக்கு ஒரு 5 பாயிண்ட்ஸ் ப்ராஃபிட்டாக இருந்திருக்கும். இன்னுமே நமக்கு டார்கெட் ஹிட் ஆகலை, டார்கெட் பெண்டிங்கில் தான் இருக்குது. நீங்கள் மார்னிங் ஓப்பன் ஆன கேண்டில் பார்த்தீங்கன்னாலே தெரியும் எவ்வளோ பெரிய கேண்டில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட்டு ஸ்டாக் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பவர் கிரிட் இருக்குது. பவர் கிரிட் வித் 360 CEன்னு ஒரு டேட்டா மாத்திரம்தான் இருக்குது. செப்டம்பர் எக்ஸ்பைரிக்கும் அது ஒன்று தான் இருக்குது, அக்டோபர் எக்ஸ்பைரிக்குமே அது ஒன்று தான் இருக்குது. இப்போ பவர் கிரிட்டில் நமக்கு வந்து டபுள் கன்ஃபர்மேஷன், டார்கெட் வந்து 360 தான். மார்க்கெட் ஓப்பன் ஆன ப்ரைஸ் பாருங்கள் 355ல் ஓப்பன் ஆகிருக்கு. அதோட ஹை ப்ரைஸ் வந்து 363 வரைக்கும் போயிட்டு, அப்போ நம்மளோட டார்கெட் வந்து எக்ஸாக்டாகவே அச்சீவ் ஆகிடுச்சு. ஒன்ஸ் நம்ம டார்கெட் 360 அச்சீவ் ஆனதுக்கப்புறமா என்ன நடக்கும், ப்ராஃபிட் புக்கிங் நடக்கும். லைவ் மார்க்கெட்டில் என்ன நடக்குது அப்படிங்கிறத செக் பண்ணி பாருங்கள், தெரியும். இதுதான் இன்றைக்கான 9:15 டேட்டா அப்டேட்டு. உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னாலோ இல்லைனா இதை தெரிஞ்சுக்கணும் கற்றுக்கணும்னு நினச்சாலோ வாட்ஸ்அப்புக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். ஏதாவது ஃபீட்பேக் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.